அசுரர்களை அழிக்க சிவபெருமானும் பார்வதியும் மைந்தர்களும் கைலாயம் விட்டு அகன்ற பின்னர் உமையவளின் தனிமை மற்றும் சோகத்தை நீக்கிய அழகி சுந்தரி என்பதால் அவளுக்கு அசோக சுந்தரி என்ற பெயர் உருவானது. குழந்தை பெற்று எடுக்க முடியாதபடி பார்வதி தேவிக்கு சாபம் இருந்ததால் கற்பக மரம் கேட்டதை தரக்கூடியது என அறிந்து பார்வதி அதை வேண்டி அசோக சுந்தரியை பெற்றதாகவும் அவள் சந்திர வம்சத்து நகுஷனை மணப்பாள் என்று அன்னை ஆசி அளித்தாள் என்றும் சொல்லப்படுகிறது. பின் கொந்தன் எனும் அசுரன் அவளை கவர முயன்றதாகவும் அவ்வசுரனை நகுஷன் அழிப்பான் என்று சபித்து அசோக சுந்தரி மீண்டு வந்ததாகவும் பின் அவ்வாறே நகுஷன் அவனை அழித்ததாகவும் அக்கதை பத்ம புராணத்தில் தொடர்கின்றது. இந்த நகுஷனே சிறிது காலம் இந்திர பதவியில் அமர்ந்திருந்தான். சிவபெருமானே அவளை நகுஷன் மன்னனுக்கு மணமுடித்து தந்தார்